நவசயோக் ஃபவுண்டேஷனின் பார்வை மற்றும் பணி ஒரு கண்ணோட்டம். கிராமப்புற இந்தியாவில் குழந்தைகள் பள்ளி படிப்பு மற்றும் சமூக தீமைகளால் இன்று எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சினை வாழ்க்கை திறன் பயிற்சி இல்லாததால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் இந்த மோசமான சவால்களை எதிர்கொள்ள குழந்தைகளை எவ்வாறு தயார் செய்வது? நவ்சயோக் ஃபவுண்டேஷன் இந்த கவலையை புரிந்து கொண்டு குழந்தைகளின் மிகவும் ஈர்க்கக்கூடிய வயதான 5 to 14 வயதிற்குட்பட்ட கிராம குழந்தைகளின் வாழ்க்கை திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியை நவசயோக் ஃபவுண்டேஷன் 2016 ஆண்டில் தொடங்கியது. அந்த வழிகளில் நவசயோக் ஃபவுண்டேஷன் அவர்களின் பார்வை மற்றும் அவர்களின் பணி அறிக்கைகளை உருவாக்கியது. பார்வை ஒரு அமைப்பின் நோக்கம் மற்றும் அது ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை விவரிக்கிறது. எனவே நவ்சயோக் ஃபவுண்டேஷனின் பார்வை என்பது கிராமங்களில் உள்ள குழந்தைகள் தங்கள் கனவுகளை தொடரவும் தமக்கும் மற்றவர்களுக்கும் உயர்ந்த வாழ்வாதாரங்களை உருவாக்கும் ஒரு உலகமாகும். வாழ்க்கை திறன்கள் வளர்ப்பதன் மூலம் கிராம குழந்தைகள் நம்பிக்கையுடனும் சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாகவும் பெண்களாகவும் வளர்வது மட்டுமல்லாமல் அவர்களின் சமூக உறுப்பினர்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவதன் மூலம் அவர்களின் கிராமங்களில் ஒட்டுமொத்த செழிப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்கிறது. ஒரு நிறுவனத்தின் நீண்டகால இலக்குகளை இந்த பணி விவரிக்கிறது. 2025 ஆண்டளவில் 2000 கிராமங்களில் 60,000 குழந்தைகளுக்கு நேர்மையான தாக்க வேண்டும் என்பதே நவசயோக் ஃபவுண்டேஷனின் நோக்கம். அதாவது 2000 கிராமங்களில் 60,000 குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன் அதிகாரம் அளிக்க எதிர்பார்க்கிறது. இந்த பார்வை மற்றும் பணியை அடைய கிராம ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பகுதி எளிதாக்குபவர்களின் குழு மிக முக்கியமான மற்றும் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் அவை நவ்சயோக் ஃபவுண்டேஷனின் பலமாகும். கிராம ஒருங்கிணைப்பாளர்கள் கதை சொல்லல், விளையாட்டு, பலகை விளையாட்டு, படைப்பு நடவடிக்கைகள், அனுபவ கற்றல் மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு மூலம் குழந்தைகளின் வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்கிறார்கள். தங்கள் கிராம குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களை கற்பிக்கும் அதே வேளையில் திட்டமிடல் மற்றும் ஒழுங்கமைத்தல், தலைமைத்துவம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், கணினி திறன்கள், வீடியோக்களை உருவாக்கும் கலை மற்றும் படங்களை எடுக்கும் கலை மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி சுதந்திரம் போன்ற புதிய திறன்களையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எங்கள் கிராம ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பகுதி எளிதாக்குபவர்களின் இந்த சமூக அர்ப்பணிப்பு தான் எங்கள் பார்வையை வெளிப்படுத்துகிறது மற்றும் எங்கள் கிராம குழந்தைகளுக்கான எங்கள் பணியை நோக்கி அணிவகுக்க உதவுகிறது. குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சமூகம் ஆகியவற்றுக்கு இடையேயான இணைப்பு மற்றும் முக்கிய இணைப்பு கிராம ஒருங்கிணைப்பாளர்கள். அவை நவ்சயோக் ஃபவுண்டேஷனின் முகமும் கூட. பேசுகிறேன். எங்கள் பையன் பேர் குமார். இவன் இதே ஊரில் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். இந்த ஸ்கூலில் சயோக் மூலிமா விளையாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. விளையாட்டு அப்புறம் கதைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. 4லேருந்து 6 மணி வரைக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. பையன் ஸ்கூலில் வந்து ವಿರಾಟ್ ಮಿಸ್ಟರ್ ಒಂದು ವೀಟ್ಲ ಪಾಠ ಪಡಿகிறான். ஆனால் ಕಬಡ್ಡಿ ரொம்ப ಆರ್ವமாக இருக்கிறான் எங்கள் பையன். ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ಸುಧಾ ಅಂತ. ನನ್ನ ಊರು ಬಂದು ಕೋಟ್ವಾರ್ನಹಳ್ಳಿ. ನವಸಹಾಯಕ್ ಫೌಂಡೇಶನಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಹೊಸ ವರ್ಷದ ಆರ್ಥಿಕ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. இந்த ஸ்கீம் வந்ததிலிருந்து பசங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. நாங்கள் ஒரு குழுவாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் நமது பார்வையும் நோக்கமும் அடைய முடியும். இந்த உறுதிப்பாட்டை நாங்கள் செய்தால் எங்கள் பகுதி எளிதாக்குபவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களின் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும்
அதிகாரம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் 2000 கிராமங்களில் 60,000 குழந்தைகளின் வாழ்க்கையில் நேர்மையான தாக்கமே எங்கள் நோக்கம். 2025ஆம் ஆண்டளவில் இது ஒரு யதார்த்தமாக மாறும்.